திமுகவின் மொழிக் கொள்கை பிரச்சாரம் மக்களை ஏமாற்றும் செயல் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகரில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் நடந்த இடஒதுக்கீடு மீட்பு கருத்தரங்கம் நிர்வாகிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற அவர், மாஞ்சோலை தேயிலை கம்பெனி மூடப்படுவதற்காக அங்கு பூர்வீகமாக வாழ்ந்தவர்களை வெளியேற்ற முயன்றால் போராட்டம் நடத்தப்படும். தேசிய அளவில் உருவாக்கப்படும் கல்விக் கொள்கையின் அடிப்படையில்தான் மாநில அரசின் கல்விக் கொள்கை வகுக்கப்பட வேண்டும். மும்மொழி என்பதை ஏழை மக்களின் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடாது என கூறுவது எந்த வகையில் நியாயம்? ஹிந்தியை யாரும் திணிப்பதில்லை. மத்திய அரசின் பாடத்திட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே ஹிந்தி கற்றுக் கொடுக்கிறார்கள். அதன்பின் 9, 10ஆம் வகுப்புகளில் ஹிந்தி கிடையாது. ஒரு காலத்தில் மொழியை வைத்து அரசியல் செய்வது திமுகவிற்கு சில வாய்ப்புகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் AI தொழில்நுட்பங்கள் உருவாகிய காலகட்டத்தில் பல மொழிகளை கற்றுக்கொண்டால்தான் வாய்ப்புகள் உருவாகும். ஜப்பான், ஜெர்மன், பிரெஞ்சு, லத்தீன், ரஷ்யா மொழிகளை கற்றுக்கொண்டால் வேலை வாய்ப்புகளை நோக்கி மாணவர்கள் முன்னேற முடியும். தமிழக ஏழை குழந்தைகள் ஹிந்தியை கற்றுக்கொள்வதால் முதல்வர் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் என்ன கஷ்டம் வரப்போகிறது? மேலும் நாங்களும் திராவிட பாதையில் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஜால்ரா தட்டுகிறார். திமுக கையில் எடுக்கும் மொழிக் கொள்கை பிரச்சாரம் மக்களை ஏமாற்றும் செயல். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் UPSC தேர்வுகளில் தமிழக மாணவர்களின் பங்கு குறைவதற்கு மாநில அரசின் தவறான மொழிக் கொள்கையே காரணம் என்றும், விருதுநகர் மாவட்டத்தில் அதிக அளவில் கனிம வள கொள்ளை நடந்து வருகிறது. பட்டாசு விபத்துகளை தடுப்பதற்கு தீர்வுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி பேசியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கத்தி முனையில் மிரட்டி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கள் மதுபானம் என்பதை நிரூபிக்க முடியுமா என தமிழக 39 MP-க்களுக்கும் சவால் விடுகிறேன் என்று தமிழ்நாடு கள் இயக்க தலைவர் நல்லசாமி பேசியுள்ளார். சமீப காலமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாகவும், பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டுவரப்பட்டு கள்ளுக்கு தடை நீக்கப்பட்ட பின் குற்றங்கள் குறைந்துள்ளன. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க அம்மாநில அரசு மறுத்துவிட்டது. ஆனால் தமிழகத்திலோ 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் 38 ஆண்டுகளாக கள்ளுக்கு தடை உள்ளது. கள் மதுபானம் என்பதை தமிழகத்தின் 39 MP-க்களும் நிரூபித்து காட்ட முடியுமா என்று சவால் விடுகிறேன் என்றும் கூறியுள்ளார். சிவகங்கை அருகே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போலீஸ்காரர் கண்மாயில் மர்மமாக உயிரிழந்து கிடந்துள்ளார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதிய கல்விக் கொள்கையில் உள்ள மும்மொழி கொள்கையை ஹிந்தி திணிப்பு என பொய் கூறி சில திமுகவினர் ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறோம் என கருப்பு பெயிண்ட் டப்பாவை தூக்கி கொண்டு சுற்றித் திரிகின்றனர். அவர்கள் அப்படியே அமலாக்கத்துறை இயக்குநரகம், வருமான வரித்துறை அலுவலகம் செல்லவும், இந்த அலுவலகங்களில் முகவரிகளை அடிக்கடி செல்லும் ஊழல் அமைச்சர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மக்களை குழப்புவதையே தொழிலாக கொண்ட திமுகவினர் தங்கள் குடும்பங்களுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயம் என்றே எப்போதும் நடந்து கொள்வர். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகளை கற்றுக் கொடுக்கும் CBSE மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை நடத்துவர் அல்லது தங்கள் குழந்தைகளை அந்த பள்ளிகளில் சேர்க்க வைத்து படிப்பர். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழிக் கொள்கையில் ஹிந்தி மொழி கட்டாயம் இல்லை. நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட பல மொழிகளில் ஹிந்தியும் ஒரு விருப்ப மொழி மட்டுமே என பல முறை தெளிவுபடுத்தியுள்ளார். அதன் பின்பும் திமுக ஹிந்தி திணிப்பு என வேண்டுமென்றே பொய் கூறி மக்களை குழப்புகிறது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். வரும் 2026ஆம் ஆண்டு மே மாதம் வரை பொறுத்திருங்கள் என்று முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். எப்படிப்பட்ட பாவத்தை செய்தவருக்கும் அதிலிருந்து தப்பிக்க வழி உண்டு. செய்நன்றி மறந்த பாவத்திலிருந்து விடுபட வேறு மார்க்கம் இல்லை என்கிற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க அழிவிலிருந்து தப்பிப்பது என்பது அறவே இயலாத ஒன்று என்றும், பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள். எனவே 2026ஆம் ஆண்டு மே மாதம் வரை பொறுத்திருங்கள். தமிழ்நாட்டு பூமியை ஆளப்போவது யார் என்பது தெரியும். நன்றி கெட்டவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். துரோகம் நிச்சயம் வீழும். நயவஞ்சகம் நசுக்கப்படும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி புகாது, நயவஞ்சகம் வெற்றி பெறாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நாம் தமிழர் கட்சியின் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் பாவேந்தர் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சியின் கொள்கைகளுக்கு மாறாக செயல்படுவதாகவும் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறி வருவதாகவும் தெரிவித்து முக்கிய நிர்வாகிகள் கட்சியில் இருந்து விலகி வருகின்றனர். நேற்று நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். அதற்கு முன்னதாக நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன் அக்கட்சியில் இருந்து விலகினார். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் பாவேந்தன் தனது ஆதரவாளர்களுடன் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அத்துடன் சீமான் நாம் தமிழர் கட்சியை வீழ்ச்சி பாதையில் கொண்டு செல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது கட்சியில் இருந்து விலகும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் பாவேந்தன் 2019ஆம் ஆண்டு அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 29,347 வாக்குகளை பெற்றவர். 2021ஆம் ஆண்டு சோளிங்கர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு 9,656 வாக்குகளை பெற்றவர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெறும் கூட்டத்தில் இன்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொள்ள வருகை தரவுள்ள நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விலகியுள்ளது அக்கட்சியினர் இடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பெண்கள் உடல் சிதறி உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் 15 புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையை தொடங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிராக சிறப்பு புலனாய்வு குழுவினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். சென்னை சைதாப்பேட்டை 9வது நீதித்துறை நடுவர் மன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் இணைய வழியில் இவ்வழக்கில் நீதித்துறை நடுவர் சுப்பிரமணியத்திடம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஞானசேகரனுக்கு உள்ள தொடர்பு குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் குற்றப்பத்திரிகையில் விவரித்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், ஞானசேகரனின் கைபேசி உரையாடல்கள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன. குற்றப்பத்திரிகை நகல் ஓரிரு நாட்களில் ஞானசேகரனிடம் வழங்கப்படும். இவ்வழக்கின் விசாரணை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெறும் என்று தெரிகிறது. இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் நிலையில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அரசு ஊழியர், ஆசிரியர் சங்க நிர்வாகிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் குழுவுடன் நடத்திய ஆலோசனையில் இறுதி முடிவுகள் ஏதும் எட்டப்படவில்லை. இதையடுத்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவித்தபடி இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று கோவை வருகையை ஒட்டி 7,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஈஷா சிவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று கோவை வருகிறார். ஆந்திராவில் இருந்து திருப்பூருக்கு ரயிலில் கஞ்சா கடத்திய 2 பேரை சேலத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பணிக்கான நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் கடும் எதிர்ப்பை அடுத்து நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்தில் முன்னோடியாக திகழ்வதாக விருதுநகர் மாவட்டத்தை பாராட்டி 3 கோடி ரூபாய் பரிசுத் தொகை நிதி ஆயோக் அறிவித்துள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுகாதாரம் தொடங்கி ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொள்வது என பொது சுகாதாரத்தில் மக்களின் கூட்டு முயற்சியுடன் திறம்பட செயல்பட்டதாக எக்ஸ் தளத்தில் பாராட்டு தெரிவித்துள்ளது. இன்னும் எங்களை எதிர்த்து எதுவரினும் எவர்வரினும் துஞ்சாது எதிர்கொள்வோம் என அதிமுக எம்எல்ஏ வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏவும் ஆகிய அம்மன் அர்ஜுனன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை ஏவியுள்ள திமுக அரசுக்கு
எனது கடும் கண்டனம். இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கும் திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை. நாடறிந்த ஊழல் திலகங்களான இவர்கள் நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளையும் அதனை சரி செய்ய வக்கில்லாத தங்கள் நிர்வாக திறமையின்மையையும் மறைக்க, திசை திருப்ப ஏவும் ஆயுதங்களில் ஒன்றாக மாறிவிட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. அதிலும் கடந்த சில வாரங்களாக ஊர் ஊராக செல்லும் முதல்வர் ஸ்டாலின் தான் நடத்தும் காட்டாட்சிக்கு மக்களிடையே இருக்கும் பெரும் வெறுப்பையும் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற மக்களின் ஒருமித்த எண்ணத்தையும் உணர்ந்ததால் தான் அதிமுக எம்எல்ஏ மீது ஏவப்பட்டுள்ள இந்த சோதனை. இரண்டாவது முறையாக எம்எல்ஏவாக உள்ள அம்மன் அர்ஜுனன் திறம்பட செய்து வரும் கழக பணியை தடுக்கும் விதமாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை செய்வது வெட்கக்கேடானது. தீய சக்தி திமுக தெரிந்து கொள்ளட்டும். இன்னும் எங்களை எதிர்த்து எவர் வரினும் துஞ்சாது எதிர்கொள்வோம். 2026 வெல்வோம், நல்லாட்சி அமைப்போம் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அரசு ஊழியர்கள் அனைவரும் தங்கள் திருமணத்தை பொது சிவில் சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரகண்ட் அறிவித்துள்ளது. அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளின் மாநாடு மார்ச் 4ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. பிரான்சில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் குண்டுவெடிப்பு. பிரான்சின் மார்சிய நகரில் ரஷ்ய தூதரகத்தின் மீது நடந்த குண்டுவெடிப்பு பயங்கரவாத தாக்குதலின் அறிகுறிகளாகும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் ருவாண்டா ஆதரவுடன் M23 கிளர்ச்சி படையினர் தீவிர தாக்குதல் நடத்தி பல புதிய பகுதிகளை கைப்பற்றியதில் இதுவரை 7000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி தொடரை காணவரும் வெளிநாட்டு விருந்தினர்களை கடத்த தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக பாகிஸ்தான் உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதைத் தொடர்ந்து சாம்பியன்ஸ் டிராபி தொடர் போட்டிகள் நடைபெறும் திடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள விடுதிகளில் பாதுகாப்பை பாகிஸ்தான் அரசு அதிகரித்துள்ளது. உக்ரைனில் இதுவரை இல்லாத அளவுக்கு தீவிர வான்வழி தாக்குதலை ரஷ்ய படைகள் நடத்தியிருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. நள்ளிரவில் 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்களால் ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.